ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரணவ். திஸ் இஸ் எஃப்பி சினிமாக்காரன். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஜனநாயகனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே விஜய் சார். இது உங்களோட 51th பர்த்டே. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து சில ரிட்டன் டீட்டெயில்ஸ் வந்து நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து ஸ்க்ரீனில் வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, எ ட்ரூ லீடர் ரைசஸ் நாட் ஃபார் பவர் பட் ஃபார் த பீப்புள். அப்படின்னா என்னென்னா, ஒரு உண்மையான தலைவர் அதிகாரத்திற்காக அல்ல, மக்களுக்காகவே எழுதுகின்றனர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இது இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஹைலைட்டாகவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இந்த படத்தில் பவர்ஃபுல்லான வார்த்தைகள் எல்லாமே ஒவ்வொரு சீன்லேயும் அவங்க காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி படத்தில் அது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து விஜய் சார் காப்பா நடிக்கிறாப்புலையும் இல்லை பொலிட்டிக்கலாக நடிக்கிறாப்புலையும் ஒரு பொலிட்டிஷியனாக நடிக்கிறாப்புலையான்னு தெரியல. ஸோ படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இன்னொரு 10 டீட்டெயில்ஸும் நம்ம பார்ப்போம். அடுத்த சீனே வந்து ஒரு கத்தி எடுத்துகிட்டு வந்து அப்படி கால் வைக்கிற மாதிரி ஒரு சீன் காமிக்கிறாங்க. இந்த சீன் வந்து பார்க்கும் போது நிறைய எனக்கு மெர்சலோட படத்தோட சீன் எனக்கு அதிகமாக ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா அந்த ஒவ்வொரு விஷயங்கள் அந்த வெற்றிமாறன் கேரக்டர் அவங்க பிளேஸ் பண்ணும்போதும் சரி, எல்லாமே அந்த கால் காமிக்கிற அந்த விஷயங்கள் தான் அவங்க படத்தில் காமிப்பாங்க. மெர்சல் அதை அதிகமாக காமிச்சிருப்பாங்க. ஒன்று சன் கேரக்டருக்கும் அதை வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த ஒரு ஃபைட் நடக்கும்ல மெர்சலில், அது ஒரு அந்த விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் இந்த வெற்றிமாறன் இதுலேயும் அந்த கால் வைக்கிற மாதிரி அந்த ஒரு சீன்ஸ் வச்சுருப்பாங்க. அதுலேருந்து தான் ஜனநாயகத்துலையும் இது பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இந்த கூடவே ஒரு கத்தியும் அவர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கத்தியும் கூடவே கொடுத்துருக்காங்க. ஸோ இது படத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு ஹைலைட்டான சீனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சீன் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலவரத்தில் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த சீன் நடக்கிற மாதிரி காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி இது படத்தில் வந்தாவே சூப்பராகவே இருக்கும் இந்த சீன். ஸோ சீன் வந்து படத்தில் வரும்போது ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். நான் அடுத்த சீனே வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அதில் ஒரு நிழல் வர மாதிரி அவர் வர மாதிரியே காமிக்கிறாங்க. இது ரொம்பவே ஒரு ஐகானிக் ஒரு சீனாகவே படத்தில் ரொம்பவே பேசப்படுற ஒரு சீனாகவே இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க இந்த கிளிம்ஸில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவரோட இன்ட்ரோ சீனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரெசண்ட்ல இல்லாமல் பாஸ்ட் லைஃப்ல அவர் போலீஸாக இருந்து, அதுக்கப்புறம் போலீஸாக இருந்து அவர் சில விஷயங்கள் ரவுடிகளை அடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ சீனாக இந்த சீன் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படத்தில் அவரோட போலீஸ் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக அவங்க பிளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். படத்தில் இந்த சீன் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, ஆனால் பார்க்க கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான ஒரு சீன் மாதிரி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி போகும் படம் வரும்போது சீன் ரொம்பவே கூஸ் பம்ப்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அந்த கத்தி வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்லோ மோஷன்ல நடந்த ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த ஸ்டைல் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து விஜய் சார் கிட்ட நிறையவே நல்லா பண்ணிடுவாப்புல எப்பவுமே. அந்த இதில் வந்து போலீஸ் ட்ரெஸ்ல ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்காப்புல, ஆள் பார்க்கவே சூப்பராக இருக்காப்புல. அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சீனில் முதற்கொண்டு எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் அவங்க நல்லாவே பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இன்னும் நல்லா மாஸாக பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ கிளிம்ஸ்னால கொஞ்சம் சிம்பிளாக பண்ணிட்டாங்க எனக்கு தோணுது. ஸோ இன்னும் மாஸாக அதை வேற மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பர்சனலாக எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஸோ ஓகே, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டயரில் அப்படியே சுற்றிட்டு இருக்கும். இவர் அந்த கத்தி எடுத்துட்டு அந்த அவரோட ஃபேஸ் ரிவீல் பண்ணுவாங்க.
அது ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ நீங்க அந்த கத்தியில வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா தளபதின்னு எழுதியிருக்கும். நீங்க அதை வந்து நல்லா நோட் பண்ணீங்கன்னா தளபதின்னு எழுதியிருக்கும். இன்னொரு விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா டீ மட்டும் மறைச்சிருக்காங்க, மற்றபடி தளபதி தான் அதில் எழுதியிருக்கேன். ஏன்னா டீக்கு அப்புறம் அந்த ஒரு விஷயங்கள் வந்து மறைச்சு தான் அவர் வச்சிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கத்தியில தளபதி மாதிரி தான் எழுதியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக அப்படிதான் தோணுது. நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தளபதி எழுதியிருக்காங்களா? அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து அந்த தளபதி தான் அந்த கத்தியில் எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்பவே இந்த படத்துல அவரோட பேர் ரெஃபரன்ஸ் எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் போலீஸ் ட்ரெஸ்ல வந்து அவரோட பேரை வந்து எப்படி சொல்லணும்னா மறைச்சிருக்காங்க. அதாவது சரி இந்த இதில் பேர் நம்ம ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த இதில் ஒவ்வொரு இதிலும் மறைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படத்தில் அவரோட பேர் தளபதின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரோட கத்திலையும் அதே தான் எழுதியிருக்காங்க. ஸோ அவரோட பேர் தளபதியாக இருக்கலாம், இல்லை வேற பேராக அவங்க வச்சிருக்க கூட இருக்கலாம். ஸோ படம் பார்க்கும்போதுலாம் தெரியும். இந்த படத்தில் கொஞ்சம் சீக்ரெட்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் அப்டேட்டில் அவரோட பேர் ஏதாவது ஒரு ரிவீல் பண்ணுவாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் சீனே பார்த்தீங்கன்னா தளபதியை ரிவீல் பண்ணுறாங்க. பண்ணும் போதே அவர் கத்தி எதிர்த்து அந்த மீசையை வந்து அப்படியே சீவராப்பில் அது சூப்பராகவே இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ ஆள் பார்க்க ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்காப்புல. ஸோ அந்த கத்தியில் வந்து ரத்தம் பொறிஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த கிளிம்ஸ் அவங்க காமிக்கிறதுக்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் லைஃப்ல அவர் போலீஸாக இருந்து சில விஷயங்களுக்காக அவர் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ற மாதிரியா இல்லை எப்படின்னு தெரியல. ஆனால் இது வந்து அவரோட ஃப்ளாஷ்பேக் மூமெண்ட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. இப்போ இந்த சீனில் வந்து அந்த மீசை அதெல்லாம் முறுக்கிற பார்த்தீங்கன்னா எனக்கு மெர்சல் தான் அதிகமாக எனக்கு ஞாபகம் வருது. ஏன்னா மெர்சல்லையும் அதே ஸ்டைல் தான், மீசை முறுக்கிறது அதே லுக் தான் ஜனநாயகத்திலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச் வினோத் என்ன பண்ணியிருக்காப்புன்னு தெரியல, தளபதி எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறாப்புன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு. ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கத்தியை தூக்கி போட்டுறாப்புல. தூக்கி போடும்போது அந்த கத்தி வந்து ரெண்டா பிரிஞ்சு வியா மாதிரி, அதுக்கப்புறம் தளபதி விஜயா மாறுது. ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்து ஹாப்பி பர்த்டே தளபதி விஜய்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. அந்த அனிமினேஷனில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் அந்த டைட்டில் வர விஷயங்கள் எல்லாமே சூப்பராகவே இருக்கு, நல்லா இருக்கு. ஆனால் அதுலேயும் நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அந்த தளபதி விஜய் நீங்க போட்டிருக்காங்களே அதுல வந்து ஒவ்வொரு இது இருக்கு. அந்த ஏல வந்து பாத்தீங்கன்னா அந்த செகண்ட் லுக்ல வந்து விஜய் சாரை ஷார்ட்டை வச்சுக்கிட்டு இருப்பாப்புல, ஷார்ட்டை வச்சுக்கிட்டு நான் ஆணையிட்டால் அந்த ஒரு போஸ்ட் கொடுத்துருப்பாங்களே செகண்ட் லுக்ல, அதை வந்து ஏல அவரோட போஸ்ட் அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தளபதிக்கு ஏல வந்து அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாரை இது பண்ணி வச்சிருக்காங்க ஏல கடைசியா. என்னமோ சில விஷயங்கள் ஸ்டார் மாதிரி தான் இருக்கு எனக்கு பார்க்கும்போது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் அவங்க ரிவீல் பண்ணுறதே அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸோட விஷயங்கள் தான் ரிவீல் பண்ணுறாங்க. ஒரு காக்கி சட்டை வந்து ஒரு கோல்டன் கலர்ல இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த நேம்லேயே ரிவீல் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்கு. பின்னாடி பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் காமிச்சிருக்காங்க. சூப்பராகவே இருக்குது தமிழ். அதுக்கப்புறம் நிறைய லாங்குவேஜோட வேர்ட்ஸு, அப்புறம் நிறைய மக்கள் நிற்கிற மாதிரி விஷயங்கள் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஒவ்வொரு டீட்டெயிலாக அதை வந்து நல்லா பார்த்து இந்த கிளிம்ஸை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராகவே இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து ஜனநாயகன் டைட்டில் ரிவீல் பண்றாங்க. ஜனநாயகன் அந்த டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஷேட்ல வந்து காமிச்சிருக்காங்க. ஜன பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா தளபதி வந்து அந்த செல்ஃபி எடுக்கிற மாதிரி அந்த போஸ் ஒரு போஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாயகன் பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் வேர்ட்ஸு, சில விஷயங்கள் கோவில்கள் அது மாதிரி நிறையாவே இந்த டைட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து மக்கள் எல்லாம் உற்சாகமா இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக்கல், அப்புறம் தாஜ்மஹால், நிறைய மதத்தோட சிம்பிள்ஸ், ஒவ்வொரு விஷயங்கள் இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்தியா ஃபிளாகோட அந்த சக்கரம் எல்லாமே இவர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. ஜனநாயகம் அந்த டைட்டில் வரும்போது ஒவ்வொரு விஷயங்கள் பொலிட்டிக்கல்ல என்னென்ன விஷயங்கள் இம்பார்ட்டன்ஸாக இருக்குமோ அந்த அளவுக்கு இதில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனநாயகம் அந்த டைட்டில் கலர்ஸ் டோன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி விஜய் சாருக்கு வந்து இந்த படத்துல 2 கெட்டப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லுக் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் போலீஸ் ட்ரெஸ்ல வரும்போது யங்கா யூத்தா இருக்காப்புல. அதே ஜனநாயகம் ஃபர்ஸ்ட் லுக்ல வரும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரே ஹேர் அதோட ஃபேஸ்ல இருந்து, அப்புறம் மீசை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ட்ரிம் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிரே ஹேர்ல வர போர்ஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட்ல நடக்கிற மாதிரியும், யங்கர் வெர்ஷன்ல வரும்போது அது பாஸ்ட் லைஃப்ல நடக்கிற மாதிரியும் தான் இந்த படத்துல அவங்க தளபதியை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஜனவரி 9ஆம் தேதி தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இது 5 லாங்குவேஜில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக இது பக்கா பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படி சொல்லணும்னா பகவத் கேசரியோட சாயல் நிறையவே வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் லோலர் அந்த இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபர்ஸ்ட் லோலர்லேயே போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லோலர் இது பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு விஷயங்கள் அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த தளபதி வந்து அந்த போலீஸ் ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரியும், அவர் வந்து அந்த கை எப்படி வச்சிருக்க மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மெர்சல்ல வந்து அதை வெற்றிமாறன் கேரக்டர் சொல்லுவாங்க, ஒரு நாள் எங்கள் கைகள் ஓங்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைலாக்ஸும் கூட இந்த படத்துல அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்க்கும்போது ஒவ்வொரு போஸ்ட்ல அந்த விஷயங்கள் வந்து நல்லாவே இருக்கு. எனக்கு அவர் ஒவ்வொரு போஸ்ட் பண்ணும் போதே மெர்சலோட விஷயங்கள் தான் எனக்கு அதிகமாக ஞாபகம் வந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு இதாக இருக்கான்னு சொல்கிறேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் லோலர் அந்த போஸ்டர்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்து அந்த இது போட்டிருக்காப்புல, அதை நீங்க அந்த போஸ்டர்ல லைட்டா பிரைட்னஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அந்த லெஃப்ட் சைடில் வந்து அவர் டேட்டோ குட்டியிருப்பாப்புல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிவிகே மாதிரி தான் அந்த டேட்டோ இருக்குது. ஸோ அந்த டிவிகேவோட ஃப்ளாக் இல்லைன்னா அந்த டிவிகேவோட நேமாக அந்த கையில் டேட்டோவாக அவர் பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது டிவிகே மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதை படத்தில் அவங்க ரிவீல் பண்ணுவாங்களே அப்படின்னு தெரியல. இப்போ கூட இந்த கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணது கூட அவர் லெஃப்ட் கையில் வந்து அந்த டேட்டோ இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதையும் கொஞ்சம் மறைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் வர வரைக்கும் இப்போ வந்து நம்ம ரிவீல் பண்ண வேணாம், அதனால கூட இதை அவங்க சீக்ரெட்டாக கூட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ படத்தில் அந்த டேட்டோ அவங்க கண்டிப்பாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக பார்ப்போம். இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க போஸ்டர்ஸ்ல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லியோதாஸோட கெட்டப்பில் தான் விஜய் சார் இருக்கார். எனக்கு பார்க்கும்போது ஜனநாயகன் லுக்கா இல்லை லியோதாஸோட லுக்கா அப்படின்னு எனக்கு கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஆனால் அந்த ட்ரெஸ் பார்க்கும்போது ரொம்பவே இதாக இருந்துச்சு. ஆனால் இதே ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த நேற்று அவங்க கிளிம்ஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்களே, அதே ட்ரெஸ்ஸு இந்த போஸ்டர்லேயும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க விஜய் சார்.
அதே மாதிரி கத்தியரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டருக்கு பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கூடி வர மாதிரியும் காமிச்சிருக்காங்க. ரெண்டாவது கத்துற மாதிரியும், அப்புறம் நிறைய தமிழ் வேர்ட்ஸு எல்லாமே அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பின்னாடி நிறைய கொடி பறக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் போஸ்டர்ஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சம் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது இது பக்கா பொலிட்டிக்கல் ஃபிலிம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் இப்போ நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா ஒரு ஆக்ஷன் பொலிட்டிக்கல் ஃபிலிமாக தான் இந்த படம் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் தளபதியோட பேர் என்னன்னு அவங்க ரிவீல் பண்ணல. ஸோ இனிமேல் வரக்கூடிய அப்டேட்டில் தான் அவங்க ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சில விஷயங்கள் நான் இதில் இந்த ஹிட்டன் டீட்டெயில்ஸில் என்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஹிட்டன் டீட்டெயில்ஸில் சில விஷயங்கள் தெரிஞ்சால் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் திஸ் ஜனநாயகன் ஹிட்டன் டீட்டெயில்ஸ் ரிவ்யூ. இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். அடுத்த வீடியோஸ் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ, பி சேஃப் அண்ட் ஒன்ஸ் அகைன் திஸ் இஸ் எஃப்பி சினிமாக்காரன். நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.